இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாம்பழம் தேங்காய் பால் பாயசம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மாம்பழம், தேங்காய் பால் வந்துட்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பால் எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய், ட்ரை ஃப்ரூட்ஸில் கேஷ்யூ அண்ட் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், சாப் பண்ணி வச்சுருக்கேன், வெல்லம் எடுத்திருக்கேன், கீ, அதுக்கப்புறமா திராட்சை எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு வெள்ளத்தில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் இப்போ தண்ணி ஊற்றி பாகு காய்ச்ச போகிறோம். ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா பாகு நம்மளுக்கு ஆயிடுச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்துட்டு நம்ம பாகு காய்ச்சினதை வந்துட்டு இந்த பேனில் மாற்றிட்டோம். அதுக்கப்புறமா ரொம்ப லோ ஃபயரில் தான் நம்ம வைக்கணும். இது செகண்ட் தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ ஊற்றிடலாம். கேஸை பெட்டர் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா லைட்டு சூடு போதும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம மாம்பழத்தை அடித்து வச்சுருக்கோம், ஸோ அதை ஆட் பண்ணுறோம். இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணுறோம். அதாவது வந்துட்டு திக் தேங்காய் பால். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்டி. இதில் வந்து நம்ம இடித்து வச்சுருந்த ஏலக்காயை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே வந்துட்டு நம்ம கேஸை ஆஃப் பண்ணி தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம அந்த செகண்ட் தேங்காய் பால் ஆட் பண்ணதுமே நம்ம வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும் கேஸை. அதுக்கப்புறமா அந்த சூட்லேயே வந்துட்டு இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இது வந்து நம்ம இப்போ கீயை ஆட் பண்ணிக்கலாம். கீயில் வந்து திராட்சையை ஆட் பண்ணிடலாம். நல்லா கீயில் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம இப்போ பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், மாம்பழம் தேங்காய் பால் பாயசம் ரெடி. இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோஸ்ட் ஃபேவரட் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ஆகிடும்.